ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம். விருச்சிக ராசி அன்புகளுக்கான தை மாத பொது பலன்கள். இந்த குரோதி தமிழ் வயது வருகின்ற தை மாத பொது பலன்கள் விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த தை மாதம்னு பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025 வரை தை மாத பொது பலன்கள். இந்த தை மாதமே நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைது. தை 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 6ஆம் தேதி 19/1/2025 அன்று புதன் பகவான் மகர ராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீனராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 அன்று புதன் பகவான் கும்பராசிக்கு மாறுகின்றார். இப்போ நிறைய மாற்றங்களையும் கிரக மாறுதலையும் பெற்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் விளங்குது. இந்த தை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலனான்னு பார்ப்போம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவான் 3இல் இருக்கின்றார். 3இல் சூரிய பகவான் இருக்கின்ற காரணத்தால் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலேயும் கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்களுக்கு கோபத்தை முன்கோபம் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் வரையத்தையும் கொடுத்துருவங்களுக்கு. அதனால் இந்த கோபத்தை தவிர்த்து அமைதியாக யோசித்து பொறுமையாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு. அதேமாதிரி இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் உங்களுடைய குணம் அதிகரிக்கக்கூடிய காலம் அமைது. உங்களுக்கு எது செஞ்சாலும் ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு குணம், அந்த குணம் உங்களுக்கு அதிகமாக போவதனால செய்கின்ற வேலையில் கூட சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்கின்ற போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தேவையற்ற செலவு செய்யும் போது உங்களுடைய வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். உங்களுக்கு கையிருப்பெலாம் கரையிலாங்கலாம். கொஞ்சம் இந்த இவ்வளோதான் இதுக்கு ஒரு செலவுனுமோ ஒரு திட்டத்தை போட்டு அந்த செலவு பண்ணிங்களா ஒரு நிறைவான சரியான தேவையான செலவாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சில விஷயங்கள் முடியல அப்படின்னா எதையும் கடந்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம். சரிப்பா முடியல பார்த்துக்கலாம். அதுமாதிரி ஒரு எதையும் மிக சாதாரண எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குது. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உதவுது உங்களுக்கு. அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுவே நல்லது உங்களுக்கு. செவ்வாய் பகவான் 9 இருக்கார். 9 செவ்வாய் இருக்கின்ற காலத்தை பார்த்தோன்னா புதிய தொழில்நுட்ப கருவிகள்லாம் வாங்குவதற்காக ஒரு அற்புதமான காலகட்டங்கள். அதை பயன்படுத்துவதிலையும் கொஞ்சம் பொருள் வாங்குவது விஷயங்கள் அந்த வாங்கிய பொருட்களை பயன்படுத்தும் போது நிதானமாக கவனமாக கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு சிறப்போக்கு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வழக்கு சார்ந்த ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது இந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைது. கொஞ்சம் முன்கோபம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுங்க. எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கிற நிலையில் இந்த நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த போகிறீங்க. கவனமாக பயன்படுத்தினீங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8க்கு வருகின்றார். இந்த செவ்வாய் 8க்கு வருகின்ற காரணத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முடியாமல் இருந்த தடைபட்ட விடுபட்டு போன சில பணிகள்லாம் நீங்கள் திரும்பவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. விட்ட பணியும் தொடர்ந்து செய்ய போகிறீங்க. எந்த தடையாக செய்ய போகிறீங்க நீங்கள். அதே உங்களுடைய அணுகுமுறை நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சில அணுகுமுறையால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. என்ன நினைச்சிங்களோ அதை நினைப்பதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. எல்லாம் உங்களுடைய அணுகுமுறை மாற்றத்தால் நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி இந்த புதன் பகவான் 2இல் இருக்கார். 2இல் புதனாக இருக்கிற காலகட்டத்தை பார்த்தோன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு நல்ல உங்களுடைய பழக்கம் இருக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் நல்ல மாற்றமே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு. தை மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 3இல் இருக்கார். புதன் 3இல் இருக்கின்ற காலத்தை பார்த்தா உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அழைச்சிருந்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக விருச்சிகத்துக்கு தை மாதம் அமைகிறது. ஆனால் பார்த்துங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பு தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களை உடன் இருப்பவங்களாம் யார் எப்படி கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யார் எப்படியா பண்ண கொஞ்சம் அவங்கள்ட்டே ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. தை 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 4க்கு போகின்றார்.
அந்த நாளில் இருக்கிறதால பார்த்தோன்னா உங்களுடைய ஏதாவது இடம் எதாவது விற்கிறோன்னு, நிலம், வீடு, ஏதாவது மனை எதாவது விற்கணும்னா அந்த விற்பனை மூலம் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. நல்லா கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி தான் வாங்குறது இருந்தாலும் அந்த வாங்கக்கூடிய விஷயங்களே ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுனால வாங்குவதாலும் சிறப்பு, விற்பதுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு சுக்கிரவான் நாளை இருக்கின்றார். நாளை சுக்கிரன் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தோன்னா உடைய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நண்பர்களோ, கல்வி நண்பர்களோ, இல்லை கூட்டாளிகளோ, ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தால் அவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அவசரப்படுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த அசையும் சொத்துக்களும் வாங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக. அசையும் சொத்துக்கள், காரு, பைக்கு இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு தை மாதம் 15ஆம் பார்த்தோன்னா சுக்கிரன் 5க்கு வருகின்றார். அந்த 5க்கு வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சிறு சிறு நல்ல மாற்றங்களை நீங்கள் செய்து கொண்டு உங்களை நீங்களே செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு குரு பகவான் 7 இருக்கின்றால், குரு 7 இருக்கின்ற காலத்தை பார்த்தோன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் இது வரைக்கும் சில வாய்ப்புகள்லாம் தவறி போயிருந்தால் தவறிப்பான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதாவது ப்ரொமோஷன், ஏதாவது வேறு சில விஷயங்கள் நம்ம தவறி போச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுது. பயன்படுத்தி கொண்டு அந்த நிலைக்கு போங்க. நீங்கள் சனி பகவான் 4 இருக்கின்றார். சனி பகவான் 4 இருப்பதாக பார்த்தா புது வாகனங்கள் வாங்கப்பான தொடர்பான சிந்தனைகள் அவர் அங்கே வாங்குறதுக்கு வாய்ப்பே கொடுக்குறாரு. இவர் அதை பற்றி யோசனை கொடுக்குறாரு. யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, வாங்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலே தான் இருக்கார் உங்களுக்கு. இந்த விருச்சிகத்துக்கு தை மாதத்தில் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ராகு பகவான் 5ல் இருக்கார். ராகு 5ல் இருக்குன்னு பார்த்தா உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி புதுவிதமான மாற்றங்கள், வீட்டில் மாற்றங்கள், உங்களுடைய உடைகளில் மாற்றங்கள், வாகனம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரசனைக்கு ஏற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமைப்பது உங்களுக்கு. கேது பகவான் 10ல் இருக்கின்றால், கேது பகவான் 10ல் இருக்கிற காலத்தை பார்த்தா உங்களுடைய அனுபவ அறிவு வெளிப்படும். உங்களுடைய அனுபவ அறிவும் உங்களுடைய அனுபவமும் தான் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. மற்றபடி ஒரு சிறந்த ஒரு மாதமாகவே தை மாதம் விருச்சிகத்துக்கு அனுப்பி உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா நடராஜரையும் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. எங்கே போனால் நடராஜர் இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் வணங்கினாலே தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் மீண்டும் சிறப்பாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நடக்கும் முடியும். அதே மாதிரி சில சுபகாரியங்கள் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, இந்த விருச்சிக நண்பர்களுடைய இந்த தை மாதம் சிறப்பாக அமைய ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.